பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன். ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 74. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள்.
எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பூமியின் எல்லைகளெல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். இருபத்தி 3வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய சத்துருக்களின் ஆதரவாரத்தை மறவாதையும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்போதும் அதிகரிக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவருடைய தயவினாலே ஒரு புது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த முதலாவது நாளை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கடந்து வரும்படியும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீர் தந்த இந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சுகத்துக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பலத்துக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இருந்த பலவீனங்களில அவர் இதுவரைக்கும் பலன் தந்து நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் இந்த சுகத்தை இழந்தவர்களாய், பலவீனப்பட்டவர்களாய், வேதனையோடு இருக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தம்முடைய கிருபையை தந்து இந்த இடத்துல சுகத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய செவிகள் நம்முடைய ஜபத்தை கவனிக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தோம். எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த இடத்தை மூடி இருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள பிரசன்னம் நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை நாம் காண்கிறவர்களாய், அவருடைய வல்லமையை அனுபவிக்கிறவர்களாய் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு பெரிய காரியம் அதுதான். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேணும். ஹல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள்ல எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கட்டோம்ப்பா, உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை என்ன, கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை நாங்கள் கண்கூடாய் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இறங்குன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன அந்த உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எல்லாரும் கரங்களை தட்டி உடைய சமூகத்துல எப்போதுமே ஆராதிக்கிறோம்ப்பா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. பகலில் பறக்கும் அம்புகட்கும் இரவில் நடமாடும் நோய்களுக்கும். பகலில் பறக்கும் அம்புகட்கும் இரவில் நடமாடும் நோய்களுக்கும் விலக்கி எங்களை காக்கின்றீர், உமது கரத்தால் நடத்துகிறீர். விலக்கி எங்களை காக்கின்றீர், உமது கரத்தால் நடத்துகிறீர், உமது கரத்தால் நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர், கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சொல்லுங்க, தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். திரும்ப, தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். ஆமென். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர்.
பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளில் நடமாடும் நோய்களுக்கும். ஆமென். ஆண்டவர் எல்லா வியாதிகளுக்கும் அம்புகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிற ஒரு கர்த்தர். பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளில் நடமாடும் நோய்களுக்கும் விலக்கி எங்களை காக்கின்றீர். உமது கரத்தால் நடத்துகிறீர். 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 உமது கரத்தால் நடத்துகிறீர். அம்மாவும் சமூகத்திலே உங்க சமூகம் எப்போது எங்களுக்கு ஆனந்தமான இடம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஓ நன்றி நன்றி நன்றி. உள்ளமெல்லாம் தொழுதையா, எங்க உள்ளமெல்லாம் தொழுதையா. அம்மாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவரை ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியம். அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எங்களை பகலில் எல்லா தீங்குக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை நீர் விடுவிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல வந்து ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்வில நம்முடைய வல்லமை ஊற்றி நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிற கர்த்தர். அவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் என்னை பலப்படுத்துங்க. எல்லாரும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வந்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளில கர்த்தருடைய கிருபையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் நோய்களுக்கும் நீர் எங்களை விலக்கி காக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. சத்துரு எங்களை தொடாதபடி எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்திரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம்
நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்த அழைப்பை நான் அனுதினமும் நோக்கி பார்க்க கிருபை செய்யும் என்று அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக ஒரு சிலரை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் 15ஆவதாக நாம் சிந்திக்கிற ஒரு மனிதன், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. நியாயாதிபதிகள் 11:1. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். அருமையானவர்களே, இந்த கீலேயாத்தினுடைய குடும்பத்தில் யெப்தா என்கிற ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளையை குறித்த அறிமுகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இல்ல. அவனை குறித்து சொல்லுகிறது, அந்த யெப்தா யார் அப்படின்னா பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லுகிறது. அவனுடைய தாயாருடைய வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. அவனுடைய அம்மா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவள் அல்ல, அந்த அம்மா வேற. ஆகவே இவர்களுக்கு இந்த பிள்ளை பிறந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கீலேயாத்துக்கு மனைவியின் இடத்துல பிள்ளைகள் பிறந்தாங்க. இப்படி பிள்ளைகள் பிறந்தவர்கள் வளர்ந்து வந்த பொழுது பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார். அருமையானவர்களே, இந்த அறிமுகத்தோடு தான் யெப்தாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் அவரு? அவங்க அம்மா யாரு? அவர்கள் நடத்தை தவறினவர்கள். அவனுடைய சகோதரர்கள் சொல்றாங்க நீ அந்நியன். அவனுடைய அப்பா இவனுக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட்டா இல்லை. எல்லா விதத்திலும் இவன் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக வேதம் நமக்கு இங்கே காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இது வேதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒன்றும் இல்லை. இது எல்லா இடத்திலும் நடந்தது. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பரஸ்திரியின் மகன் சபைக்கு உட்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த சகோதரர்கள் இவனை துரத்தி விட்டதை பொறுத்த வரைக்கும் வேதத்தின் அடிப்படையில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா மனித நேயத்தின்படி பார்ப்போமானால் இந்த பிள்ளையும் அவங்க அப்பாவுக்கு தான் பிறந்தவன். அட்லீஸ்ட் அவனை அந்த ஊர்ல இருக்கிறதுக்காக விட்டு இருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்களோ அவனை துரத்தினார்கள். சரிங்களா? இந்த யெப்தாவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யெப்தாவினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? துரத்தி விடப்பட்டவனை கர்த்தர் அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை என்ன செய்தார்கள்? துரத்தினார்கள். துரத்தினார்கள்ன்ற வார்த்தைக்கு சரியான பதம் என்னன்னா கட்டாயமாய் வெளியேற்றினார்கள். அவன் இருக்கணும்னு நினைச்சா கூட அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? கட்டாயமா நீ இங்க இருக்க கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அருமையானவர்களே, இது வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 2 இடத்துல இந்த சூழ்நிலை சொல்லப்படுகிறது. 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆகாரையும் அவளுடைய குழந்தையையும் சாரால் சொல்றா, இந்த இடத்துல இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே போல 25ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே 6வது வசனத்துல ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவர்களை ஈசாக்கை விட்டு தூரமாய் அனுப்பி விடுகிறார். தாம் பிள்ளைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அனுப்பி விடுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவன் யாரை நம்பி இருந்தானோ அவர்களே இவனை துரத்தி விட்டார்கள். ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நீ அந்நிய ஸ்திரீயின் மகன். ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்நிய ஸ்திரீயா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பெண்ணுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்திற்கு யாரெல்லாம் அடிபணிந்து நிற்பார்கள் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், துரத்தி விடப்பட்டவன்.
ரெண்டாவது அவனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றார் தெரியுங்களா? இங்க இருந்து போனார், எங்க கீழையாத்துல இருந்து வெளியே போனவன் இப்ப அவன் எங்க போறான் பாருங்க, தோப் தேசத்துல குடியிருக்க போனான். சிரியாவில போய் குடியிருக்க போயிட்டார், அந்நிய தேசத்துல போய் குடியிருக்கிறான். அங்க போன உடனே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அங்க போனதும் வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டார். இதை இப்போ வார்த்தையில சொல்ல போனீங்கன்னா போக்கிரிகளான மனிதர்கள் அப்படின்னு சொல்லுது. யார் அவங்க உழைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, ரொம்ப சாதாரணமா ஜாலியா ஊரை சுத்தணும், யாராவது ஏமாந்தான்னா அவங்கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கணும் இல்லது சொத்தை பிடிக்கணும், சந்தோஷமா வாழணும். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒரு கூட்டம் எப்தாவோடு சேர்ந்து கொண்டது. இப்போ இந்த எப்தா பாருங்க, அவனை குறித்து இந்த வசனத்தை எழுதும் பொழுது அதை குறித்து கமெண்ட்ரி எழுதும் போது அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா, அந்த வீணரான மனிதரையும் நல்ல பாதையில நடத்தினானா. என்ன செய்தானா, யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றாங்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு இவன் தான் கூட இருக்கிற இந்த வீணரான மனிதர்களை கூட்டிட்டு போவானா. சரிங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதை விட இந்த பாதுகாப்பாக எப்தா இருந்து வெளியே இருக்கும் போதே அவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறவனாய் இருந்தான். வீணரான மனிதர்கள். ஆனா பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, நம்ம வீணரான மனிதர்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லுது. சங்கீதம் 1:1 வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லுகிறது. சங்கீதக்காரன் 26ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வீணரோடு சேர்வது என்பது வேதத்தின் அடிப்படையில் தவறானது. ஆனா அந்த மனிதனையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துரத்தப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வீணரான மனிதர்களோடு இணைந்து கொண்டிருந்தவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில தான் இந்த கீலேயாத்தின் மக்களுக்கு எதிராக அம்மோன் புத்திரர் எழும்பினார்கள். அவங்க யுத்தத்துக்கு வரும் பொழுது இவங்களால அந்த அம்மோன் புத்திரரை எதிர்த்து நிற்க முடியல. இப்போ இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, எப்தாவின் இடத்துல போறாங்க. வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்க போறாங்க, எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போனார்கள். எப்தாவை நோக்கி 6வது வசனம் சொல்லி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, இவனை துரத்தின ஜனங்க இப்ப இவனை தேடி வர்றாங்க. இவனுக்கு பங்கு இல்லைன்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னுடைய சேனாபதியாய் நீ இரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல யோசேப்பையும் நம்ம அப்படிதான் யோசிச்சு பார்த்தோம். எந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைத்தார்களோ அதே சகோதரர்கள் இவனுடைய பாதத்துல வந்து விழுறாங்க. அதிகாரம் உள்ளவனாய் யோசேப்பு உட்கார்ந்து இருக்கும் போது தன் சகோதரனிடத்துல அன்பு கூர்ந்தான். இங்க பாருங்க, எப்தாவும் ஒரு வகையில் அவன் வல்லமையுள்ள மனிதனாய் இருக்கிறான். அவன் பின்னால ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, வீணரான மனிதர்கள் இவனோட இருக்கிறாங்க. இவன் யுத்தம் பண்ணினால் நிச்சயமாய் அம்மோனியரை ஜெயிக்க முடியும்ன்றது அவனுடைய சகோதரனுடைய எண்ணம். இப்ப அவங்க வந்து கேட்கும் போது இந்த எப்தா என்ன பண்றான் தெரியுங்களா, அவங்களை எதிர்த்து பேசல, அவங்களை எந்த விதத்திலும் குறை சொல்லல. ஆனா அவனுடைய ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? இப்ப மாத்திரம் ஏயா வரீங்க? நீங்க நல்லா இருக்கும் போது என்னை துரத்திட்டீங்க இல்லையா? அருமையான தேவ ஜனமே, இந்த எப்தாவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவனை துரத்தினார்கள். அவனுக்கு ஆதரவாக வீணர்கள் தான் இருந்தாங்க, சகோதரர்கள் இல்ல. இந்த நிலையில உன்னுடைய சகோதரர்கள் அவனிடத்துல போய் அவனை அழைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது,
அவன் அவர்களோடு கூட திரும்பி வந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, சகோதரர்கள் தேடி வந்த பொழுது உதவி செய்ய ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அன்பான ஒரு இருதயம் யாருக்கு இருந்தது? எப்தாவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அந்த இடத்துல நிறுத்தி பார்ப்போம். எனக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை நான் எந்த அளவிற்கு மன்னித்திருக்கிறேன், எனக்கு எதிராக பேசினவர்களை நான் எந்த அளவிற்கு நேசிக்கிறேன், எனக்கு துரோகம் பண்ணவங்களை எந்த அளவுக்கு நான் மன்னித்திருக்கிறேன். இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன பண்ணுங்க? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அதை நம்ம செய்யறோமா? நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில சகோதரர் சகோதரிகளுக்குள்ளேயே ஒரே இடத்துல இருப்பாங்க, ஆனா பிரிவினைகள் இருக்கும். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்வதை நோக்கமாய் வைத்திருக்கிறவர்கள் உண்டு இல்லையா? நோக்கமா வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல நடந்தது. ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 2 வீடு பக்கத்து வீடு, அண்ணன் தம்பி வீடு. பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை. அங்கே ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. வந்து விசாரணைக்கு வந்தால் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரர் தான், அண்ணன் கூட பிறந்தவர் தான். அவர் சொல்றார், அப்படி இங்கே யாருமே கிடையாதுங்க, அப்படி இங்கே யாருமே கிடையாது. அது யாரும் எழுதி போட்டிருக்கான் போல இருக்குது. இங்கே இந்த வீட்டில் அந்த மாதிரி ஆளுங்க யாரும் இல்லை. அந்த கேன்சல் ஆயிடுச்சு. அந்த ரேஷன் கார்டுக்காக அது வெரிஃபிகேஷனுக்கு வந்த ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு அதை கேன்சலே பண்ணிட்டார். எதுக்கு சொல்கிறேன்? கொஞ்சம் நமக்கு மனஸ்தாபம் வந்தாலே சகோதரர்கள் எப்படி தீங்கு செய்யலான்னு யோசிக்கிற இந்த சமுதாயத்தில் எப்தா உங்களுக்கு எனக்கு முன்னால நின்று சொல்றாரு, என்னை துரத்தின மக்களையும் என்னை வெறுத்த ஜனங்களையும் என்னால் நேசிக்க முடிஞ்சது. அதனால தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த லெந்து நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பகைமை இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். பகைமை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து ஒன்றும் சாதிக்க போறதில்ல. பல நேரங்களில் இந்த பகைமை, கோபம், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜில் பார்த்தேன், கோபம் என்பது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. கோபம் என்பது என்ன தெரியுமா? அடுத்தவங்க செஞ்ச தவறுக்கு நான் எனக்கே கொடுத்து கொள்கிற தண்டனையா. கோபம்னா என்னது? இன்னொருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவன் மேல நான் கோபப்படுறேன்னு நினைச்சு எனக்கே நான் கொடுத்து கொள்கிற தண்டனை எது? கோபம். இன்னைக்கு அந்த கோபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், தயவு செய்து சொல்றேன், தூக்கி போட்டுருங்க. காரணம் என்ன தெரியுமா? அது உங்களை வியாதியில கொண்டு போய் நிறுத்தும், மன உளைச்சல்ல கொண்டு போய் நிறுத்தும், சரியா ஜீரணம் ஆகாது. 1 வார கோபத்துக்கு ஜீரண கோளாறு வரும். 2 வாரம் 3 வாரம், அது 1 மாச கோபத்துக்கு அல்சர்ல வந்து நிற்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா கேன்சர் வரும். நான் சொல்லலை, டாக்டருங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றது தெரியுமா? இதை பத்தி கவலையே படுறது கிடையாது. செத்தால நீ என் முகத்துல, செத்த பிறகு அவங்க வந்தாங்களா போனாங்களா உனக்கு என்ன தெரிய போகுது? ஏன் இந்த வைராக்கியம், இந்த கோபம் தேவைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை குறித்து பவுல் சொல்றார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நல்லா கவனிங்க. நாம் பரிசுத்தவானா இருந்ததுனால ஆண்டவர் எனக்காக மரிக்கல, நான் பாவியா இருந்தேன். அடுத்த வசனத்தில் சொல்றார், நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆனாலும் அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் காண்பித்திருக்கிற அந்த அடையாளம், அன்பு என்கிற அந்த அடையாளம் எப்படிப்பட்ட தெரியுமா? சத்துருக்கும் அவர் அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. கன்னத்துல அடிச்சவனுக்கும் அன்பு செலுத்தினார். அவரை வாரினாலே அடித்து அவருடைய சரீரம் முழுவதையும் பீத்து போட்டவங்களுக்கும் அவர் அன்பு செலுத்தினார். அவரை ஏளனமா பேசினவனுக்கும் அன்பு செலுத்தினார். காரி துப்பினவனையும் அவர் அன்பு செலுத்தினார். அவரை சிலுவையில் அடித்து தொங்க விட்டு நிர்வாணமா அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் மனப்பூர்வமா அவரை நிந்தித்து கொண்டிருக்க நிக்கிறான் பாருங்க, அவனிடத்திலும் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் அவர் அங்க இருந்து ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது
இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம். பவுல் சும்மாலாம் அவரு வந்தபடிக்கு எழுதுற ஆள் இல்ல. கோபம் தனியாம இருந்துச்சுன்னா அது பாவம். கோபம் ஒரே நாள்ல முடிஞ்சிடணும். அது தனியாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பேசுங்களேன். ஒரு சிலருக்கு குத்துது, ஐயோ நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோமே. லெந்து நாள்ல தூக்கி போட்டுருங்க. எப்தா உங்களை என்னையும் பார்த்து சொல்றான், என்னை வெறுத்தவர்களை, என்னை துரத்தினவர்களை, உனக்கு இங்க பங்கு இல்லைன்னு சொல்லி என்னுடைய பங்கெல்லாம் திருடிக்கிட்டவங்களை நான் நேசித்தேன். அவர்களுக்காக விடுதலையாளனாய் திரும்பி வாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த எப்தாவின் இடத்துல அடுத்து காணப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் இப்ப வந்து அவனுடைய சகோதரர்களோட இணைந்து இருந்த பொழுது, அப்பா வெறுத்தவெல்லாம் என்கிட்ட ராசி ஆயிட்டாங்க, எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க. உடனே ஜாலியா அவங்க கூட பேசிட்டு அவங்கள போய் தேடி அவங்க கிட்ட பழக்கம் வச்சுட்டு அப்படி உட்கார்ந்து இல்ல. அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய காரியங்களை எல்லாம் எப்தா எங்க சொல்றான் தெரியுமா? கர்த்தரிடத்துல சொன்னான். அல்லேலூயா. என்னென்னலாம் சொல்லி இருப்பான்னு நினைக்கிறீங்க? என்னென்னலாம் சொல்லி இருப்பான்? சும்மா உங்க கற்பனைக்கு வந்ததை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவ்வளவு கதை கேட்டீங்கல்ல, என்னெல்லாம் சொல்லி இருப்பான்? ஆண்டவரே, என் நிலைமை என்ன தெரியுமா? ஒரு காலத்துல இவங்க என்ன துரத்திட்டாங்க, பங்கு இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. நான் வீணரோட சுத்திட்டு இருந்தேன் சாமி. என் கூட நல்லவங்க இல்ல, எல்லாம் கெட்டவன் தான் சுத்திட்டு இருந்தேன் என் கூட. ஆனா ஒரு நாள் இவங்களே வந்து இப்ப என்னை கூட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. நீ எனக்கு தலைவனா இருன்னு என்னை கொண்டு வந்து இருக்கிறாங்கப்பா. உம்மை நம்பி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இவர்களுக்கு நான் உண்மையிலேயே நல்ல தலைவனா இருக்க எனக்கு உதவி செய்ய கேட்டிருப்பான்ல. தன்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல சொல்லுகிற ஒரு நல்ல குணம் இருக்கணும். இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ நீங்களும் நானும் யாருக்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட சொல்லணும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை நீங்க பேசுறீங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன மாதிரி காரியத்தை பேசுவீங்க? பேசவே கூடாதுன்னு வந்திருக்கிறீங்களா? என்ன மாதிரி காரியம் பேசுவீங்க ஆண்டவர்கிட்ட? இப்ப நான் இவகிட்ட பேசுறேன் அப்படின்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். ஸ்கூலுக்கு போனியா? என்ன படிச்ச? இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? நல்லா படிக்கிறியா? ஒழுங்கா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எனக்கு தரத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்ட பேசுனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன். அவர் யார் தெரியுமா? வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், என் மேல அன்பு வச்சிருக்கிறவர், என்னை அதிகமாய் நேசிக்கிறவர், எனக்காக எதை வேணாலும் செய்வார். அவர் ரொம்ப நல்லவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அவர்கிட்ட போய் பேசும்போது நான் என்ன பேசுவேன்? வீணோம்பெல்லாம் பேச மாட்டோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க இப்படி இவங்க இப்படி, இது என்ன கதை தெரியுமா உனக்கு, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அதெல்லாம் அங்க போய் பேச மாட்டோம். என்ன பேசுவோம்? யோக்கியமா பேசுவோம். உண்மைதானா? அப்ப கடவுளோட நம்ம பேச 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 நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய நடவடிக்கை மாறும். ஆண்டவருக்கு முன்பாக யோக்கியமானவர்களாக நாம் நிற்போம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல நிற்காம போயிட்டாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறவுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல எப்போது நிற்கிற மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா? கர்த்தருக்கு உகந்ததை பேசுவான். கர்த்தருடைய சமூகத்துல உட்காராம ஒதுங்கி தூரமா நிக்கிற மனுஷன் என்ன பேசுவான் தெரியுமா? ஊர் கதையை பேசுவான், உகந்ததை பேச மாட்டான். இன்னைக்கு இந்த எப்தாவை பாருங்க, அவனுடைய உள்ளான இருதயம் எப்போதும் கர்த்தரோடு இசைந்து இருந்ததுனால தன்னுடைய எல்லா காரியத்தையும் அங்க போய் அவன் சொல்றான். சரிங்களா? தன் காரியங்களை கர்த்தரிடத்தில் சொன்னவன். அடுத்தது இந்த
எப்தாவின் இடத்துல காணப்பட்ட அடுத்த குணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய எதிரியின் இடத்துல சமாதானத்தை பேசினான். எதிரியின் இடத்துல என்ன பேசினா? ஆமாங்க, அமலேக்கின் புத்திரர், அம்மோன் புத்திரர் இவனுக்கு இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக, கீலேயாத்தியருக்கு எதிராக வந்தாங்க. 12வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இவன் அந்த அந்த அம்மோன் புத்திரரின் ராஜாவிடத்துல ஆட்களை அனுப்பி பேசுறான், ஐயா நீ எங்களிடத்துல யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அதுல இருந்து ஆரம்பிக்கிறான். இப்ப நடக்காத ஒரு காரியத்தை அந்த அம்மோன் ராஜா சொல்றாரு, உங்க ஆளுங்க எங்க தேசத்தை கடந்து போகும்போது எங்களுடைய இடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதை திருப்பி தரணும். இப்ப பாருங்க, மொத்தமா இவன் பேசுறான், அப்படி நாங்க எடுக்கவே இல்லை, கர்த்தர் எங்களை அதற்கு அனுமதிக்கவே இல்லை, நாங்க உங்ககிட்ட உங்க வழியா போறோம்னு கேட்கும்போது உங்க ராஜா தான் எங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண எங்களை துரத்தி விட்டான், நாங்க திரும்பி போயிட்டோம் அப்படின்ற அந்த காரியத்தை அவன் சொல்றான். ஆனாலும் அந்த அம்மோனின் ராஜா அதை கேட்கவில்லை. சரிங்களா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பேசணும்? சமாதானம் பேசணும். அதுக்கு மேல போனா கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எடுத்ததும் நம்ம தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் இறங்கிறோம். என்னால என்ன செய்ய முடியும் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு இறங்கிட்டோம்னா பிரச்சனை பெருசாயிடும். அதை விட ஒண்ணு பண்ணுங்க, சமாதானம் பேசுங்க. வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? அந்த அந்த 28வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனா. ராஜா செவி கொடுக்கல. அடுத்த வார்த்தையை பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்போ எடுத்து பயன்படுத்தணும், எப்போ இவங்களை யுத்தத்துக்கு கொண்டு போகணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். எப்தா சமாதானம் பேசி 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 கடைசியில ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, செவி கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லும் பொழுது அடுத்தது எப்தா கோபப்படல. நல்லா கவனிங்க, எப்தா கோபப்படல. யார் இறங்குனது தெரியுமா? கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? எதிரியா இருந்தாலும் என்ன பேசுங்க? சமாதானத்தை பேசுங்க. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே? சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இருக்குதா? அவருடைய பிள்ளைங்கன்னா என்ன பண்ணணுமா? சமாதானம் பண்ணணும். அல்லேலூயா. சமாதானம் பண்ணணும். எங்கேயும் போய் கலக்கத்தை உண்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஆளுங்க ஒரு வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அந்த வீட்டுல கலக்கம் வச்சுட்டு தான் வருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? சமாதானம் பேசுறவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை சொல்ல வந்தார். சீஷர்ல பார்த்து சொல்ல, உங்களுக்கு சமாதானம். நீங்களும் நானும் ஒரு வீட்டுக்குள்ள போனா என்ன சொல்லணும்? ஜாக்கிரதையா இருங்க. எங்கேயாவது போய் கலகம் வச்சுட்டு வந்தீங்க, முடிஞ்சு போச்சு உங்க கதை. என்ன சொல்லணும்? வாழ்த்துங்கள். பாத்திரவான் அந்த வீட்டுல இருந்தா அந்த ஆசீர்வாதம் அங்க இருக்கும், இல்லைன்னா அது எங்க வரும்? நிறைய பாசங்க சமாதானமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போற வீட்டுல சமாதானம் சொல்றாங்க, அங்க பாத்திரவான்கள் இல்லை, எல்லா சமாதானமும் இவங்க கிட்ட வந்துருது திரும்ப. ஜாக்கிரதையா இருங்க. சமாதானத்துக்குரியவைகளை நாம் நாடுகிறவர்களாய், சமாதானத்தை தேடுகிறவர்களாய் இருந்தா உங்க வீட்டுக்குள்ள யாராவது உங்களுக்கு சமாதானம், ஷாலோம் அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்துதல் உங்க வீட்டுல அப்படியே நிலைக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது? எதிரியோடு சமாதானம் பேசினவர். அடுத்தது கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணினவர். என்ன பண்ணா? ஆமாங்க, 30வது வசனத்திலிருந்து 31வது வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ
அது எனக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். எப்தா பொருத்தனை பண்றார். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் தன்னுடைய யுத்தத்திலிருந்து ஜெயம் பெற்று திரும்பி வரும்போது 34வது வசனம் சொல்லுகிறது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை ஆனவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. நல்ல கவனிங்க, எப்தா ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்றான். நான் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது என் வீட்டில இருந்து எது எனக்கு முன்னால வருதோ அது உமக்கு தகன பலியாக செலுத்துவேன். வந்தது யார் தெரியுமா? இவனுடைய ஒரே மகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். தவம் இருந்து பெற்ற ஒரு பிள்ளை, வேற பிள்ளையே கிடையாது. பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா? வேதம் சொல்லி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. பொருத்தனை பண்றதுக்கு முன்னால யோசிக்கணும், பொருத்தனை பண்ண பிறகு யோசிக்கூடாது. இந்த நிலையில நம்ம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? ஆப்ஷன் நாம என்ன சொல்லியிருப்போம் தெரியா? சொல்லிட்டேன் ஜெயிச்சிருவோன்னு நினைச்சு சொன்ன, உண்மையிலே அப்படி நடந்துச்சு. இருக்கிறது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. இதை கொண்டு போய் பலி செலுத்திட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு பதில் ஒரு 4 ஆட்டை பூச்சி வெட்டி போட்டுரும். ஒரு ஆடு தான் தரணும். இதுக்கு இந்த பிள்ளைக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஒரு 4-5 பூச்சி, இல்லை ஒரு பெரிய மாடை பார்த்து, இல்லை கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு சொந்தமானது, அதுவும் நமக்கு பிரியமானதை கர்த்தருக்கு கொடுக்கும் போது நிறைய யோசிக்கிறோம். ஜாக்கிரதை, பொருத்தனை பண்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை நிறைவேற்றும் போது ரொம்ப கஷ்டம். பைபிள் சொல்லுது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாது இருக்கிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இந்த எப்தாவை குறித்து சொல்லுகிறது 35ல் அவன் சொல்றான், அதை நான் மாற்றக்கூடாது. 39வது வசனத்துல வந்தீங்கன்னா, 2 மாதம் முடிந்த பின் தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தால் அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள், ஆமாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எதையாவது பண்ணலாமே, ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்க கூட அவன் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பண்ண பொருத்தனையில உண்மையா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இன்னைக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்ட, துரத்தப்பட்ட, எல்லாரும் ஒதுக்கின, என்ன எப்படிப்பட்டவங்க, வீணரான மனிதர்களோடு நடந்தவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு விடுதலையாளனா கொண்டு வராரு. அவன் சமாதானம் பேசுகிறவன், தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லுகிறவன், கர்த்தரோடு பொருத்தனை பண்ணுகிறவன். அந்த பொருத்தனை அப்படியே நிறைவேற்றுகிறவனா இருந்தா கர்த்தர் அவனை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, யார் வெறுத்தாலும், யார் என்னை ஒதுக்கினாலும் நான் யாரையும் ஒதுக்க மாட்டேன் சுவாமி. முதல்ல. 2வது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க. எனக்கு எதிராய் எழும்பினவர்களை பழி வாங்குகிறவனாய் அல்ல, எனக்கு எதிராய் எழும்பினவர்களையும் நேசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து கர்த்தரோட பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய எல்லா காரியத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யுத்தம் அல்ல எங்களுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் சமாதானம் தான். ஆகவே நாங்கள் சமாதானம் பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எடுத்ததும் கோபப்படுறதும் சண்டை போடுறதும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு. அது என்ன தெரியுமா? எதிரியே ஆனாலும், உனக்கு தீங்கு செய்கிறவனானாலும் அவனிடத்துல நீ சமாதானம் பேசு. ஒத்து வரலன்னா கடவுள் அதற்கு ஏற்றபடி உன்னை நடத்துவார். எப்தாவை கர்த்தர் நடத்தினார், அவனை அவர்களுக்கு எதிராக எழுப்பினார், வெற்றியையும் தந்தார். எனக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார், மகனே, மகளே, நான் உன்னை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட தெரியுமா?
நீ ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் நிற்கும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ பண்ணின பொருத்தனையில உண்மையா இருக்கணும். உன் காரியத்தை எப்போது என்னிடத்துல சொல்லணும். உன்னுடைய சத்துருவா இருந்தால் அவர்களோட நீ சமாதானமா இருக்க முயற்சி செய்யணும். உன்னுடைய சகோதரர்கள் உதவின்னு வரும் பொழுது அவங்கள ஒதுக்கி தள்ளாம அவர்களுக்கு உதவி செய்ய நீ ஆயத்தமா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன்னை அழைக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலே யெப்தாவை நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீரப்பா. அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்து நாங்களும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் சுவாமி. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள், எங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் சமாதானத்தை நாடுவோம். நாங்கள் எங்களிடத்துல உதவி என்று வருகிற எல்லாருக்கும் உதவி செய்வோம். அதே போல நாங்கள் பண்ணின பொருத்தனையில எப்போதும் உமக்கு உண்மையாய் இருப்போம் என்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பண்ணின பொருத்தனையில நாங்கள் உறுதியாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய திரு நாமம் எங்களில மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.